ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 119வது சங்கீதம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். மனிதர்கள் வேத வசனங்களை கைக்கொண்டு வாழுகிறதற்கு முடியாததற்கு காரணம் அவர்களுடைய இருதயங்களில் உணர்வு இல்லாததுதான். உணர்வு என்பது புரிந்து கொள்ளுதல் மற்றும் பகுத்தறிவு என்கிற பொருளை உள்ளடக்கியது. வேத வசனங்களை குறித்த அறிவும் புரிந்து கொள்ளுதலும் சரியாக இல்லாமல் இருப்பதனால் மனிதர்கள் அதை கைக்கொண்டு நடக்கிறதற்கு அவர்களால் கூடாமல் போய்விடுகின்றது. அத்தோடு மனிதர்கள் சில காரியங்களை தவறாக புரிந்து கொள்ளுவதும் இதற்கு காரணமாக இருக்கின்றது. உதாரணமாக, தேவன் மன்னிப்பார், அவர் இரக்கமுள்ளவர், நான் இந்த தவறை செய்தாலும் பின்பு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவர் எனக்கு மன்னித்து விடுவார் என்கின்ற பல தவறான சிந்தைகளும் பகுத்தறிவற்ற புரிந்து கொள்ளுதலும் இதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. ஆகவே வேத வசனத்தை கை கொள்ளுவதற்கென்று ஒரு புரிந்து கொள்ளுதலும் பகுத்தறிவும் தேவனால் நமக்கு கிடைக்க பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவைகளின்படி நாம் வாழுகிறதற்கு முடியும். வேதத்தை அநேகர் வாசிக்கின்றார்கள், கேட்கின்றார்கள். ஆனால் அவர்களில் அநேகர் அவைகளை கை கொண்டு வாழ முடியாதவர்களாய் இருக்கின்றார்கள். இந்த காலை வேளையிலே நாமும் இவர்களில் ஒருவராகத்தான் காணப்படுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய உள்ளத்திலேயும் வசனத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கும் பகுத்தறிகிறதற்கும் தவறான புரிந்து கொள்ளுதலிலிருந்து விடுதலை பெறுகிறதற்கும் என்னுடைய உள்ளத்திற்கு உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பொழுது தேவன் வேத வசனத்தை கை கொண்டு வாழுகிறதற்குரிய நல்ல மனதை நமக்கு தருவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லும் பொழுது நாமும் அந்த கூட்டத்தில் காணப்படுவோம், மேன்மை அடைந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வேத வசனங்களை முழுமனதோடு நாங்கள் கை கொள்ள முடியாததற்குரிய காரணத்தை இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதலும் பகுத்தறிவும் எங்களுக்கு நிறைவாக தாரும். தவறான புரிந்து கொள்ளுதல்களிலிருந்து விடுதலையை தந்து எங்களை வழி நடத்தும். உணர்வுள்ளவர்களாய் ஜீவிக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.